ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பேசணும் அப்படிங்கும்போது அப்படி கேளுங்க சிஸ்டர். அவங்க வந்து ஆளே இல்லாத நடமாட்டம் இல்லாம ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க அங்க பேசிட்டு இருந்தது தப்புதாங்க சார். உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா சந்தேகப்படுறிய. சோ பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு போயிருக்க கூடாது. என்ன அப்படி கேட்டுட்டே? அது டைமிங் இருக்கு, எந்த இடம்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் சூஸ் பண்ற உரிமை நம்மளுகிட்ட இருக்கு. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். நம்மளோட பாதுகாப்பு நம்ம தான் காத்துக்கணும். அது அந்த பையன் மேலயோ சமுதாயத்து மேலயோ நம்ம திணிக்க கூடாது. இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? நம்மளாகவே வழியே வந்து ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோங்கிறது தான் என்னோட கருத்து. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். ஓகே. சார், ரீசெண்டா ரயில்வே நிலையத்துல அந்த பெண்ணை ஆண் தள்ளி விட்டுட்டான். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். காதலை ஏத்துக்கல, கல்யாணம் பண்ண மறுத்தாம் சொல்லி ஒரு பெண் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா நமக்கு நிறைய சௌகரியங்களை கொடுத்துருக்கு. இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. பக்கத்துல பார்க்கும் பொழுது எல்லோரையும் நம்ம நண்பர்களா நம்ம ஏத்துக்க கூடாது. நீ இவ்வளவு பாசிட்டிவா பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அதுக்காக கொஞ்சம் தவறுன்னு தெரிஞ்சாவே உடனே நம்ம பிளாக் பண்ணிடலாம். கேட்டுக்க. உடனே இவங்க காதல் வயப்பட்டு நம்மளுடைய அலைபேசி எண்ணை அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? முகவரியை கொடுத்துடுறாங்க. நம்மளை பத்தி எல்லா சுய விவரங்களையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறது மிகப்பெரிய தப்பு சார். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். ஓகே. ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம், முதல்ல தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பா வேணும்னா. என்ன அப்படி கேட்டுட்டே? அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துக்கு போகலாமா, இந்த நேரத்துக்கு போகணும், இந்த நேரத்துக்கு போக கூடாது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வாழ்வியல் சார்ந்த கல்வியை ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி உனக்கு தெரியும்? அது மட்டும்